நான் தட்டு எடுத்துனேன் பிச்சை எடுத்துருந்தேன் இறந்த நாயே நான் கேக்குறேன்னா ஒரு சித்தி அந்த மாதிரி நீ எது ஒரு டிஃபரெண்டான ஒரு கேரக்டர் பாராயா ஒரு பொண்ணு போல சொல்லு அது பார்த்த வேண்டியதுல இருக்குது இல்லடா எல்லாம் மூஞ்சி நல்லா ஓய்வு என்ன என் மூஞ்சிக்கு எனக்கு போய் நீ அம்மாவா என் பொண்ணுன்றதுக்கு உனக்குலாம் அறுக்குது தாயின்னு சொல்ல சொல்லாத எனக்கு பொண்ணுன்னு மறக்க ஒரே ஒரு சாப்பிட்டு வேலைக்கார பையன் பொண்ணுன்னு மறந்து எல்லா தாடி பாய் என்ன ஐயோன்ற அவன் என் தாலி அவன் அப்படி கூட்டு வந்து தாலி அரை பண்றாங்க எல்லாம் ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க ஒரு மாதிரி திட்டுறாங்க ஏதாவது பண்றாங்க ஆனா இந்த ஆய மட்டும் இவன் யாரு எது சொன்னாலும் எனக்கு கோபம் வரும் அவரு தாலி கட்டிக்கிறாரு தாலி கட்டினா கூட தாலி கட்டின மாதிரி ஒரு தாலி கட்டின தம்பியாமா சரி அதை விடு கந்த தண்ணி அரண்மனை உள்ள இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஓஹோ என்ன வச்சு செய்யணும் மன்னர் வச்சுட்டு தலைமை வச்சுட்டு அடுத்தது யாரு இலவசமா கேறாங்க மோ இல்லாத எலு உண்ட அவன் எங்க இருக்கா நந்தவனம் பாய்க்குது நானே வயிற்றுல இருக்கிறேன் அப்ப போறா அது யாரு மிலிட்டரிக்காரு தெரியலமா அங்கிருந்து பாரு கண்ணு தெரியாது தெரியல கிட்ட பார்ப்பாங்க ஒன்று இருந்தா அப்போது நாம் இருவரும் ஒன்று சேருவோம் நல்ல பேருச்சா அப்ப வச்சுக்கணும் மாத்தமான பேர் வச்சா முன்னிம்மா அப்படி கூப்பிடுறாங்க தாலியா இருக்கும் அது எல்லாரும் வரல அது சொல்லி அதுதான் மினிமான்னு வச்சு மினிமா நல்லா அடிக்குது யாரவன் யாரு இப்ப எதிர்த்து பார்த்து யாரு என்ன யாருன்னு கேக்குறான் என்னெல்லாம் கேட்க கூடாது யாரவன் போனவன் யாரா இருந்தா உங்களுக்கு என்ன நீ
என்னுடைய அப்பாவுக்கு ரெண்டாம் தரமா தாலி கட்டிட்டு வந்தேன். உங்ககிட்ட வந்து நான் அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. மரியாதை இல்லாத பசங்க என்ன கத்து கொடுத்தாங்களா கத்தாரு பேட்டா. போ ஏந்துமா என்னதான் பேசுறவா என்னடி என்கிட்ட பேசல. நீ எப்படி அரண்மனைக்கு தாலி கட்டிட்டு வந்த? என்னடி எப்படி கட்டணும்ன்றது எனக்கு தெரியும். எப்படி வந்தனா? சொல்லுமா எப்படி வந்தமா? என்ன இஸ்திரி ஓடியாண்டனா? ஆமா, அதுவே ஒரு அளவுக்கு மேலே கற்பு போயிட்டு கதிரி ஆயுதம் கண்ட இந்த தாலி நான் போட்ட பிச்சு நானே தெரிஞ்சிருவேன். நான் நாட்டி அடிக்க கத்துறேன். உருடா ஆமா, அஞ்சு பத்து சாப்பாடு வசூல் பண்ணியா பிச்சு எடுத்து சாப்பிடுறோம். நீ உருடா வசூல் பண்ணி 5-10 நீயே எக்ஸ்ட்ரா வச்சுக்காத. ஒரு மாதிரி 2 ரூபாய் தட்டுல போடுவாங்களா அம்மா தாயே? நான் தட்டு எடுத்து பிச்சை எடுத்துருந்தேன். அந்த மாதிரி தான் ஏய் இறந்த நாயே, வாங்கி சொல்ல நாயே. பச்சமா நான் கேக்குறேன்னா ஒரு சித்தி அந்த மாதிரி நீ எது வாய மூடு. ஒரு டிஃபரெண்டான ஒரு கேரக்டர். பாராயா ஒரு பொண்ணுக்கு போல கேட்கலாமா கேட்கலாமா நீக்கு நாய் தெரியா சொல்லு அது பார்த்த வேண்டியதுல இருக்குது. அதுல என்ன சொல்ற இல்லடா எல்லாம் அண்ணே எப்படி சொன்னியா? எனக்கு எப்பவும் அப்படியே வச்சுக்கலாம் அவன் மூஞ்சிய. என் மூஞ்சி நல்லா ஓய்வு விட்டாங்கன்னா என் மூஞ்சிக்கு டேய் கீழ சித்திங்க சித்தி. ஏம்பா ஏய் நான் எப்படி கட்டிக்கணும் அந்த சொல்லி என்ன தெரியும் எனக்கு? அப்பா கற்பை அது மூஞ்சி சரி. அது ஏதோ தெரியும். அதுல மூஞ்சி சரியில்லை. ஐயோ வசக்க நான் உட்காந்துக்கிறேன்னா கற்பனைக்கெல்லாம் கிடையாது. இதெல்லாம் எனக்கு பிளான் எப்படியா என்ன கேக்குறேன் அதுக்கு தாண்டி உனக்கு இந்த அரண்மனை தப்பு. எங்க கோட் நம்பர் எது நம்பரு? இது 8 நம்பர். எப்படியா ஆமா ஒரு போர்டு ஒன்று மாறி திரி தானே நான் பாருமா ஒரு பெரிய திருவா போயிட்டான் கைவிட்டு போச்சு விடக்கூடாது இது எப்படி நடந்தது சொல்லும்போது கொப்பலாம் என்ன கற்பழிக்கல. ஓ அங்க என்ன நடந்தது தெரியுமா உங்க அப்பாவுக்கு சரக்கு குத்துறது நானு படுக்கு போட்டது நானு பக்கத்துல பத்துது இந்த அம்மா பக்கத்துல பத்துது காலை தூக்கி போட்டது நானு கத்துறது நாங்க 2 பேரும் பாவி நாங்க என்ன பாவம் பண்ணோம்? நாங்க என்ன ஒரு துரோகம் பண்ணோம்? ஏய். நாங்க என்ன ஒரு மோசம் பண்ணோம்? என் குடும்பத்தை கெடுக்க வந்தது பாவி. அந்த புடி புடிக்கிறான் என்ன நடக்குது? இவன் எனக்கு பொண்ணா எடுத்து இனிமே விடக்கூடாது. எனக்கு வர பொண்ணுங்க தாயில அறக்கும் மூண்டாடி அறாதாடி. அறாது என்னன்ற உள்ள பையன் லவ் ஏய், பண்ணி அவன் தகுதி என்ன நாட்டு காவலை கதிர வேணா காதல் இருக்கிற திருமணம் செய்ய நீ என்ன அதுக்கு எங்க அப்பாவே என்ன கேட்கல நின்று என்ன கேட்கறது ஒரு நாட்டிக்காரி தேவையா என்ன அந்த வார்த்தை பேசுறது எப்படியா சொல்லாது? நாட்டிக்காரி 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 தேவடியா 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 லோப்ரு 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 லைலோ லைலோ ரோல் பண்றா. ஓ உடனே 2 ரூபாய் வேணா இல்ல இவன் ஏடாம பண்றா இவன். என்னடி ஏலம்? ஏய் எட்டி வச்சுட்டாங்க 8 வருஷம் போய் விழுவேன் ஐயே ஆடியம்மா ஆடிய 48வது மாப்பிள மதத்துல மாட்டு வண்டி ஓட்டம் ஓடி அப்படி ஏதாவது நீ சொல்ற 49 ஒரு மாப்பிள மூஞ்சில குதிரை வண்டி ஓட்டம் பண்ணால இருட்டு அதுல இல்லப்பா. எங்க அப்பா என்ன ஒரு அழகா என்ன பெற்று வளர்த்து வச்சுக்கிறாரு அரண்மனையில. அடி என்னடி சிரிக்கி ஓ வார்த்தையத்தான் பெருக்கி கொஞ்சம் போதல்லாதடி. அம்மா
சுமந்தி சுமந்தி நீ இறக்க சந்தனமே வாசனைத்தா மாறலையே புண்ணியமா போச்சு சொல்லி உன தாலி ஆட்டு உனக்கு துரத்த சொல்லல நீ வேணா பாரு பொண்ணு தானே யாரு சரி நீ போய் எனக்கு அம்மாவா எப்படியா நீ ஒரு கிளாஸ் நீ ஒரு நாடு வடி நீ எனக்கு போய் நீ அம்மாவா ஆகணும் என்னுடைய தாய் என் பொண்ணுன்றதுக்கு உனக்குலாம் அறுக்குது தாயின்னு சொல்ல சொல்லாதே எனக்கு பொண்ணுன்னு மறந்து ஒரே ஒரு சாப்பிட்டு நீ வேலைக்கார பையன் பொண்ணுன்னு மறந்து எல்லா சாரி பாய் என்ன ஐயோன்ற அவன் என் தாலி அவன் அப்படி கூட்டு வந்து தாலி அரை பண்றாங்க எல்லாம் ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க ஒரு மாதிரி கேட்பாங்க ஏதாவது பண்றாங்க ஆனா இந்த ஆய மட்டும் அப்படி இல்ல எதுனா ஒரு மாரி கத்து நம்ம கால மரிச்சுக்கணும் எப்படி பாத்து கிடப்போம் அந்த மாதிரி கொடுமை இப்ப நான் சொல்ற மாதிரி சொல்லு ஓன் நம்பர் உங்கள்கிட்ட பேசிட்டு மரியாதை பேசாதே ஆயிரக்கான நான் அவர் திருமணம் செஞ்சுக்க போறேன் புள்ள பையனே புள்ள பையனா அவன் நடிச்சாக்கான புள்ள மகானா அவனுக்காக எத்தனை பேர் தேவத் காட்சிக்கான தெரியுமா நான் காதலிக்கிறேன் அவனை போய் காதலிக்கிறேன் நான் என்ன சொல்றேன் அவனை இப்ப கூப்பிடுங்க ஏன் என்ன அடிக்கிறாங்க எங்க அம்மா அம்மாவா இன்னொரு வாட்டி அந்த நாய் வயது அம்மான்னு சொல்ல சொல்லாது என்ன அது சரியான கூப்பிடுறியா அவனை முடியாது கூப்பிடு முடியாது
சென்றவர் ஒருவரை காணவில்லை. மன்னா, அனைவரின் நாட்டு கொலை, கொள்ளை, கப்பல், விடுதலைக்கு தீ வைப்பதை அந்த கருத்த முகமுடியை முப்படை தலைவர் யாழவன் நான் கண்டுபிடித்து விட்டாயா? அவன் எங்க இருக்கிறான்? இதோ. இது என்னுடைய மகள் கழுத்திருக்கும். ஆமாங்க, இலவசமா நகத்தாங்க. என் கழுத்துக்கு எப்படி வந்து பெண்களை கொள்ளடிக்கிறது உண்ணா, கற்பாய்க்கிறது உண்ணா, கோயில கொள்ளடிக்கிறது உண்ணாங்க. அவன் தளபதியா ஒரு வாரம் பிளான் பண்ணி கொடுத்தார். தூக்கம் கிடையாது, சாப்பாடு கிடையாது, கோயிலுக்கு போகும். எவ்வளவு கஷ்டப்பட்டு குடிச்சா தெரியுமா? யாருன்னே தெரியல பாருங்க. என்ன நம்ம ஆனா இவன் யாருன்னே தெரியல. அவன் முகத்திரை கிழித்து தந்தை நாகப்போன் போல என் நாட்டை கட்டி காப்பாளருக்கு ஒரு பதவி கொடுத்து. பதவி என்றால் என்ன தெரியுமா? ஒரு மனிதனுக்கு 7 அதிசயங்கள் இருக்கிறது. 7 அதிசயங்கள் தெரியுமா? வறுமையிலும் அடுத்தவனுக்கு உதவும் இதயம் வேண்டும், தோல்வியிலும் விடாமுயற்சி வேண்டும், ஏழ்மையிலும் நேர்மை வேண்டும், போகத்திலும் துணிய வேண்டும், கோபத்திலும் பொறுமை வேண்டும், செல்வத்திலும் அன்பு வேண்டும், பதவியிலும் பணிவிருக்கு. நீ அதற்கெல்லாம் அப்பா அது கலத்திரவையாகுமா தான் பெற்ற செல்வம், நூலரவையாகுமா நுண்ணறிவு, குலத்திரவையாகுமா குணம். உன் குணத்துக்கேற்ற திருப்பத்தி குப்பங்க கொண்டு வந்து பதவி கொடுத்தேன். அது ஏற்றவர் இனி முதல் நாட்டிய நடமாடாது. எப்படி என் மகள் கருத்திற்கு முத்தகத்தை களவாடினாய் தலைமையாரே, இனிமேல் நாட்டிய நடமாட விட்டால் பெண்கள் தலை காட்ட முடியாது. மன்னால் தலை காட்ட முடியாது. உனக்கு என்ன தண்டனை உனது ஆட்சி இவனுக்கு பாதாள சிறை, இவனுக்கு தண்டனை அளிக்கிறேன். இன்றே தூக்கு தண்டனை. ஒரு நல்லவனை தூக்குல போட போறாங்களே, இந்த விஷயத்து போய் எங்க அம்மா கிட்ட சொல்லி ஆகணும். அம்மா உங்க மகனுக்கு ஆபத்துமா? உங்க மகனை தூக்குல போட போறாங்க, காப்பாத்துங்க. செய்யாத தவறு எனக்கு தூக்கு தண்டனையா? அன்று உன் தங்கையை தொட்டு எட்டு உடைத்தாய் மாறுவேது. பழிக்கு பழு, மஞ்சத்துக்கு வந்தார் அளவந்தனை தொட்டு வாழ்ந்துதா சரித்திரவனுக்கு பார்த்தாயா? இவ்வளவு நாள் நல்லவன் நல்லவன் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். இப்போது ரெண்டா தெரிகிறது என்னவென்று? ஒரு கெட்டவன். கெட்டவன் கெட்டவன் என்று உரைக்கிறாயே, தொட்டு கட்டான் சொல்லாமல் கெட்டான் ராவணன், சொல்லி கட்டான் விஸ்வாமித்திரன், சொல்லாமல் கெட்டான் ஹரிச்சந்திரன், வாரி வாரி கொடுத்தான் கண்ணன், துடுக்காமல் கெட்டான் துரியோதனன். இப்பேற்பட்ட மகான்களுக்கு சுட்ட நாடு முப்படை தளபதி என்னை பார்த்து கெட்டவன் இருக்கிறார். கத்தினாலும் கதறினாலும் அழுதாலும் புரண்டாலும் உன் உயிர் இருப்பது கிடையாது. கடைசி ஆசை உன் உடம்பை விட்டு உயிர் பிரிய போகிறது. உனது ஆசை என்ன? நான் ஈடேற்றுகிறேன். இறைவா, இவங்களுக்கு நல்ல புத்திய கூட ஆண்டவா. தமிழ் கடலைகளுக்கு கூடிய முருக பெருமானை பற்றி ஒரே ஒரு பாடல். இறைவா, எனக்கும் இடம் உண்டு, அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு, எனக்கும் இடம் உண்டு, அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு, எனக்கும் இடம் உண்டு, அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு. கார்த்திகை விளக்கு பெண்களுடன் தினம் காவடி சுமக்கும் தொண்டருடன், கார்த்திகை விளக்கு பெண்களுடன் தினம் காவடி சுமக்கும்
கொண்டருடன் கார்த்திகை விளக்கு பெண்களுடன் தினம் காவடி சுமக்கும் தொண்டருடன் கூப்பிடு ஞான மலர்களுடன் ஒரு புல்லாய் முளைத்து தடுமாறும் எனக்கும் இடமும் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடமும் உண்டு. நேற்றைய வாழ்வு அலங்கோலும் அந்த நெஞ்சினில் நடந்தது நிகழ்காலும் நேற்றைய வாழ்வி அலங்கோலம் கந்த நெஞ்சினில் நடந்தது நிகழ்காலம் நேற்றைய வாழ்வு அலங்கோலும் கந்த நெஞ்சினில் நடந்தது நிகழ்காலும் வரும் காவிலையா சுடர் போடும் கந்தன் தருவான் எதிர்காலம் கந்தன் தருவான் எதிர்காலம் எனக்கும் இடம் உண்டு அருமணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு. தண்டனை ஈழற்றலாமா? ஆ. ஒன்று, இரண்டு, மூணு. அவனை எதுக்காக தூக்குல போடுறீங்க? ஐயா, ஐயா, நான் முன்னாள் கோட்டை காவலன் நாகப்பனுடைய மனைவி. ஓ, நாகப்பன் மனைவி ராஜேஸ்வரியம். ராஜேஸ்வரி, இந்த இடத்திற்கு பெண்கள் வருவதற்கு அருகதைத்தவள். புறப்பட புறப்பட. என் மகன் என்னையா தவறு செய்தான்? மகள், இந்நாட்டு இளவரசி நகையை களவாடினாள். ஒரு திருடன், ஒரு கள்வன். ஐயா, நீங்க தப்பா நினைச்சிட்டு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. என் மகன் அப்படிப்பட்டவன் கிடையாது. ஐயா, என் மகனை விட்டுடுங்க ஐயா. ராஜேஸ்வரி, உன்னுடைய கணவன் எப்படி இருந்தான் தெரியுமா? அவர் திடீரென்று மாறப்பாடி இருந்து அப்படி விட்டார். என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்றால் ராஜேஸ்வரி, ஒரு உரையில் ஒரு கட்டாரி தான் இருக்க வேண்டும், இரு கட்டாரி இருக்க கூடாது. புரிகிறதா? நான் சொல்ல வார்த்தை புரிகிறதா? நான் போடும் திட்டத்திற்கு உன் கணவன் செவிசாய்க்கவில்லை. அவையால் ஒரு உரையில் ஒரு கட்டாரி இருக்க வேண்டும். உன் கணவனை கொலை செய்தவன் இந்த ஆளவன். மலர் கொடியும் கொலை செய்தவன் நான் தான். கொடுவாதி, கொடைக்காரா, இப்பேற்பட்ட கொடியவே நீ உயிரோடு வாழவே கூடாது. நீ உயிரோடு இருக்கக்கூடாது. வாய்ச்சக்காரே, ஆண் மகன்களே, இந்த முப்படை தளபதி எவ்வளவு வந்தாங்க? ஒரு கலக்கம், ஒரு நடுக்கம், ஒரு தயக்கம் வரும். ஒட்ட சிரிக்க என் கண் முன்னே பேசுகிறார். சின்னத்தில் குழந்தையாக இருக்கும்போது உன் கணவன் இருந்துவிட்டால், இருந்த பிறகு அந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு நீ ஒரு விபச்சாரி. சாத்தி, ஒரு விபச்சாரி. நானா வியாதி, உலகன பாதி, இப்பேற்பட்ட கொடியவே நீ உயிரோடு வாழவே வாய்ச்சக்காரி, என்ன ஆணவமடி. இந்த ஆளவந்தனை தொட்டா வாழ்ந்துதான் சரித்திரமில்ல. ஆளவந்தானே கொலை செய்ய துணிந்து விட்டாயா? மணிவரி நாட்டில் வாழ்வதற்கு அருகதை. வேண்டாம், போயிடுமா போயிடுமான்னு சொன்னாரு. அந்த படுவாய் உங்களை விட்டு வைக்காமல் சாகடித்து விட்டாரு. மன்னர் சிறைச்சாலை பாலியோட வரப்பாரு. ஆமா, இத பார்த்தா நம்ம மாட்டிக்கும். இவங்க போய் சிறையில போடு. நான் தூக்கி போறேன், இந்த புடி.